இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணா இந்தியால எல்லாரும் இலை போட்டு சாப்பிடுறாங்க. முதல்ல இவனை பிளாக் பண்ணோம்டா. எப்ப பாரு சோறுன்னு ஏதாவது பிளாக் போட்டு விட்டுறான். கடைசியில நம்ம பசி தூண்டி விட்டுறான். நம்ம பர்ஸ் தான் கரியா போகுது. இப்ப வேற இந்த வீடியோவை பார்த்து பசி தூண்டிடுச்சே. சரி, இவனை காலை போடுவோம். ஹலோ ப்ரோ, ஃப்ரீயா நீங்க? இங்க பக்கத்துல எங்கேயோ வாழை இலை சாப்பாடு போடுறாங்களாமே, போய் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஃப்ரீயா நீங்க? ஓகே 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 போலாம். டேய், இவன்டா. ஆமாடா, இவன்டா. எவன்டா? வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனலுக்கு புதுசா ஒரு நண்பர் வந்திருக்காரு. கேமரா பின்னாடி இருக்கிற ஸ்ரீராம நீங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க. வெல்கம் சந்தீப், எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். கனடாவோட நம்பர் 1 தமிழ் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்க. என்ன தேடுறீங்க? இல்லப்பா, நம்பர் 1 யூடியூப் சேனல் சொன்னீங்களே, எங்க தேடிட்டு? சொல்லுங்க சந்தீப், நீங்க கனடா வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? இந்த ஏப்ரல் வந்தா 2 வருஷம் ஆயிடும் கனடா வந்து. நீங்க ஒர்க் பர்மிட்ல வந்தீங்களா? இல்ல, ஸ்டூடெண்ட் விசா. ஸ்டூடெண்ட் விசாவா? 2K கிட்டா? சொல்லிக்க வேண்டியதா 2K கேட்டுதான். பட் நான் ரஜ்மார்க் 90s கிட்ஸ். இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இங்க கனடாக்கு படிக்க வந்திருக்கீங்க. ஆமா, இந்தியாவில் எனக்கு 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அந்த வேலையை விட்டுட்டு கனடா வந்தேன். என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு இப்ப கனடா வந்திருக்கீங்க. அது ஒர்த்னு ஃபீல் பண்றீங்களா? மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் தான். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிற கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் அண்ட் இங்க இருக்கிற ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு இந்தியாவில் இருந்தபோது. பிகாஸ் இங்க நீங்க வந்து ஒரு 9 to 5 ஜாப் நீங்க போனாலும் சரி, இல்லை என்ன மாதிரி ஜாப் பண்ணாலும் சரி, 8 hours நீங்க ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு மேல மேனேஜரே உங்களை ஒர்க் பண்ண விட மாட்டார். நீங்களே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு. மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ங்கிறது சுத்தமா கிடையாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி சீக்கிரம் இந்த சிஸ்டம்குள்ள நீங்க அடாப்ட் ஆறீங்கிறதா வந்து அது உங்களோட கையில தான் இருக்கு. ஸ்டூடெண்டா தான் நீங்க வந்தீங்க. இந்தியாவில் படிச்சதுக்கும் கனடாவில் படிச்சதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க? இங்க எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து வருவாங்க. டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்தியாவில் நீங்க எல்லாமே தியரி பேப்பர் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். பட் இங்க காலேஜ் ஸ்டடிஸ் வந்துட்டீங்கன்னா ஃபுல்லாவே அசைன்மெண்ட்ஸ் தான். உங்களோட அசைன்மெண்ட் நீங்க வந்து அந்த செட் டைம்குள்ள நீங்க சப்மிட் பண்ணிடணும். அண்ட் அவங்க வந்து கிரேடிங்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும், பார்ஷியாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரி, நாங்க உங்களை எதுக்காக சாப்பிட கூட்டம் தெரியுமா? எதுக்கு? ஆக்சுவலா நாங்க 2 பேருமே வெஜிடேரியன். நீ வந்து வாழை இலையில வெஜ் நான்வெஜ் 2 இருக்கு. நான்வெஜ் சாப்பிட ஒரு கை குறையுது. யாரு ஃப்ரீயா இருப்பான்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து உங்களா சொன்னாரு. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். வீடியோ எடுக்கலாம் தானே கூப்பிட்டு வந்தேன். இலையில எல்லாம் வச்சுட்டு அது வீடியோல காட்ட எவ்வளவு அழகா இருக்கும். நீங்க பாட்டு அதுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. பசிக்க ஆரம்பிச்சிச்சு படி, அதனால சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி, முதல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுவோமா ஃபுல்லா? சரி, நீங்க ரிவ்யூக்கு போங்க. ஓகே, ஸ்டார்டிங்ல வந்து கோபி 65 கொடுத்துருக்காங்க. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்குல்ல. நம்ம முதல்ல கோபி மஞ்சூரியன் வீட்டுக்கு போலாம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. முதல்ல நம்ம கோபி 65ல இருந்து வருவோம். நம்ம வந்து இன்னைக்கு வெஜ் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ கோபி 65 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல், கத்திரிக்காய் தொக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பரோட்டா வித் வெஜ் குருமா, உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் ஆக்சுவலா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பீர்க்கங்காய் தொகையல், ஊறுகாய், அப்புறம் அப்பளம்லாம் ரிவ்யூ வேணாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த கோபி 65 ரிவ்யூல இருந்து போயிடலாம். ஆக்சுவலா ரொம்ப கிறிஸ்பியா இருக்குன்னு சொல்ல முடியாது. காலையிலே ஃப்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரீஹீட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனா டேஸ்ட் வைஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சூடா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னும் மேல பெப்பர்லாம் தூக்கி விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்பைஸ் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சூடா இருந்ததுன்னா நமக்கு வந்து இன்னும் அந்த ஃபிளேவர் தெரிஞ்சிருக்கும். பரோட்டா சாப்பிட்டு பார்க்க போறேன். பரோட்டா எனக்கு ஓகேவா இருந்தது. உனக்கு? எனக்கு அவ்வளோ செட் ஆகல. அப்படி பரோட்டா வித் வெஜ் குருமா ரெண்டுமே வந்துட்டு ஓரளவுக்கு சுமாராகவே தான் அந்த மாதிரி இருந்தது. பிரியாணி சாப்பிட்டு பார்க்குறேன். பிரியாணி சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்பைசியா, ஓவர் ஸ்பைசியா இல்லை, கரெக்ட் ஸ்பைஸா நல்லா இருக்கு. வெஜ் பிரியாணிலாம் ஒரு பிரியாணியான்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா இந்த வெஜ் பிரியாணி உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. வெஜ் எல்லாம் பிரியாணியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. புலாவ் வெஜ்னா புலாவ் தாண்டா, பிரியாணின்னு சொல்லாதீங்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தலையிலே கொட்டியிருக்காங்க. நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, குருமா பேஸ் மாதிரி வச்சுட்டு அதுல ரைஸ்ல புரட்டி தருவாங்க. ஆனா இந்த பிரியாணில நல்ல ஃபிளேவர் இறங்கி இருக்கு. இதுல பக்காவா இறங்கி இருக்கு. சூப்பரா இருக்கு. ரைத்தாவை கண்டிப்பா சொல்லுவாங்க. ரைத்தா, ஆனியன் ரைத்தா. இங்க பாருங்க, நம்ம ஊர் மாதிரி நல்ல தடிதடியா ஆனியன் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ மிஸ்ஸாகால இருக்கீங்க, வெஜ் பிரியாணி சாப்பிடணும்னா நீங்க தாராளமா சிவசக்திக்கு வரலாம். நல்லா பண்ணிருக்காங்க.
என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து வெஜ் ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. நான் நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான் இங்க நான் மெயினாக சாப்பிட வந்தேன். சிக்கன் 65 நல்ல முறுமுறுன்னு பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க இப்போதான். நான் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு. சிக்கனும் நல்லா குக்காக இருக்கு, சாஃப்டாக இருக்கு. பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸ்பைசியாக பண்ணியிருக்காங்க. சீரக சாம்பார் ரைஸ்ல ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ பிரியாணி கூட சேர்த்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. அது 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சாம்பார் ரசத்தை அட்டாக் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ள நடுவில் வந்துட்டு இந்த கன் பவுடர் வச்சு நம்ம இதில் ஆந்திரா மெஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த காம்பினேஷன் வேற இறக்கியிருக்காங்க. கன் பவுடர் ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கும். சாம்பார் வித் பீன்ஸ் பொரியல் அப்படியே ஹோம்லியா இருக்குபடி நம்ம திடீர்னு வீட்டில் ஓரளவுக்கு சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே போல தான் இருக்கு. பீர்க்கங்காய் தொக்கு நல்லா டேங்கியா பக்காவா இருந்தது, ரொம்ப டேஸ்டாவே இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ பீர்க்கங்காய் தொக்குக்கு கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப். எதுலையுமே கொஞ்சம் கூட ஆயில் எக்ஸ்ட்ராவோ இல்லை மசாலா எக்ஸ்ட்ராவோ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகல. சாம்பார் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீட்டில் செய்கிற சாம்பார் மாதிரியே இருக்கு. ஹோட்டல் டேஸ்ட் தெரியல. கொஞ்சம் அப்பளம், இன்னும் கொஞ்சம் கோபி 65. அடுத்து அப்பளத்துக்கு காயெல்லாம் சொல்ல மறந்துட்டீங்களே நீங்க. ஓ ஆமா, அப்பளம் கோபி பார்த்த உடனே மறந்துட்டேன். பீன்ஸு, இது ஏதோ சுண்டல் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கமெண்ட் பண்ண சொல்லுங்க. இது என்ன காய்னு சொல்லுங்க. யாரு கரெக்டா கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஸ்ரீராம் ஒரு பிரைஸ் கொடுப்பாரு. எப்படி கோர்த்து விடுது பாரு. பீன்ஸ் ஓகே தான். இந்த சுண்டல் போட்ட கத்திரிக்காயும் ஓகேவா தான் இருக்கு. உடம்பு சரியில்லாதப்ப ஒரு சாப்பாடு கொடுப்பாங்களே, அது மேல பீன்ஸ் போட்டு விட்டு எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. ஃபிஷ் கறியும் வச்சிருக்காங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. கேசரியும் கொடுத்தாங்க, கேசரியும் நல்லா இருந்தது. மேங்கோ கேசரி வந்து ரொம்பவே டேஸ்டா இருந்தது. இன்னொரு வாட்டி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது போக இன்னும் சேமியா பாயசம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பாயசத்துல அப்பளத்தை உடைச்சு சாப்பிட்ற டேஸ்டே தனிங்க. இன்ஃபேக்ட் கூட வாழைப்பழமும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 3த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிச்சு சாப்பிடுங்க, வேற லெவல்ல இருக்கும். அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. நான் உனக்கு தரது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஃபினிஷிங் டச்சா மோர் கொடுத்துருக்காங்க, குடிப்போமா? சியர்ஸ். நான் அந்த காலத்துல எப்படி சேர்ஸ் அடிச்சோம் தெரியுமா? நல்லா திக்கா சூப்பரா இருக்கு, தண்ணியாவே இல்ல, செமையா இருக்கு. ஓவராலா சொல்ல போனா டேஸ்ட் இஸ் ரியலி குட். மசாலாஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஓவரா போடாம வயிற்றுக்குள்ள எதுவுமே இது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, மிஸ்ஸாகால வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா இங்க வாங்க. ஃபுட்டை விட இம்பார்ட்டண்டா சர்வீஸ் வந்து அல்டிமேட்டா இருந்தது இங்க. ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்து சாதம் வேணுமா, சாம்பார் வேணுமா, பிரியாணி வேணுமா, அப்பளம் வேணுமான்ட்டு கவனிப்பு வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சண்டே அவுட்டிங் ஒரு லஞ்ச் சாப்பிட வந்த ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட ஆசையாக இருந்துச்சு. யூஸ்வலி ஸ்கார்பரோவில் தான் போயிட்டு நான் சாப்பிடுவேன் என்னோட ஃபேமிலியோட. பட் மிஸ்ஸாகால வந்து இது இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்தால் சாப்பிட்றதுக்கு. ஓவரால் ரேட்டிங், ஃபுட்டோட ரேட்டிங் நான் வந்து 4.5 out of 5 கொடுப்பேன். பிகாஸ் குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் ரொம்ப நல்லா இருந்தது, சூடாக இருந்தது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரே ட்ராபேக் என்னன்னா ரொம்ப கிராம்ட் அப் ஸ்பேஸாக இருந்துச்சு, அது ஒன்று மட்டும் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி சர்வீஸ், ஸ்டாஃபோட பிஹேவியர் எல்லாமே பக்கா, எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆமாம், கண்டிப்பாக நானும் என்ஜாய் பண்ணேன்னே சொல்லுவேன். இன்னைக்கு சாப்பிட்டது மிஸ்ஸாகால நல்ல ஒரு வாழை இலை போட்டு போத் ஃபார் வெஜிடேரியன்ஸ் அண்ட் ஃபார் நான்வெஜ் ஃபுல் அன்லிமிட்டெட் மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது வந்துட்டு இங்கே மிஸ்ஸாகா ரீஜனில் டூ குட், அல்டிமேட்னு சொல்லுவேன். சில நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது, அங்கேயும் பஃபேலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், பார்த்த உடனே ஓகே நம்ம இதை சாப்பிட்ணும், இதை முடிச்சிடணும், இன்னைக்கு இதை சாப்பிட்டுடணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்போம். ஆனால் வந்துட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பாதியில் சாப்பிட்றதுக்குள்ளேயே வந்துட்டு வயிறு ஃபுல்லாகிடும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் ஃபுல்லாக சாம்பார், ரசம், தயிர், பிரியாணி, வெஜ் பிரியாணி, பரோட்டா, கோபி ஃப்ரை அப்படின்ட்டு பாயசம் வரைக்கும் சவுத் இந்தியன் ஃபீஸ்ட் உங்களுக்கு வேண்டிய எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துல பக்காவாக இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் கண்டிப்பாக ஒரு 4.5 out of 5 கொடுப்பேன். சாப்பாடுலாம் சூப்பராக இருந்தது மச்சி. காஃபி டீ அதான் மிஸ்ஸிங். உனக்கு காஃபி டீ தானே வேணும்? கனடாவில் சூப்பரான காஃபி கடை எனக்கு தெரியும், நம்ம போகலாம் வா. ஐயோ, சந்தீப்பை பற்றி தெரியாமல் இந்த ஆள் வேற கூட போகிறானே, என்ன ஆக போதோ? உங்களுக்கு சந்தீப்பை பற்றி தெரியாதுல்ல? அவன் வெறுப்பேத்தர்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன். அவன் கிண்டல் பண்றதுல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். அவன் சாதாரணமா கிண்டல் பண்ண மாட்டான், ஆனா கிண்டல் பண்ணா காண்டாக்காம விட மாட்டான். காஃபி நல்லா இருக்குல்லடா. நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டனா?